கர்த்தர் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம தாண்டி வந்திருப்போம். சில காரியங்களை நம்ம தேக்கறையாக இருப்போம். சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணி வேண்டான்னு விட்டுருப்போம். இது வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த வனாந்தரத்தில் ஒரு தண்ணியோ எதுவும் சொல்லுது, வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு அவாந்தரமான இடத்துல அங்கே ஒரு ஆறு வரும்னையோ அந்த மாதிரி வருமா வராது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் இப்படி ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பாடு வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, புதிய காரியத்தை செய்யும்போது அதே மாதிரி நடக்குமா? வனாந்திரத்தில் வழி வருமா? அவாந்தரில் ஆறு வருமா? இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் ஒரு வனாந்தரமான வழியாகவோ எதே வாய்ப்பே இல்லைன்றதாலும் அந்த இடத்துல தேவன் ஒரு ஆறை உண்டாக்குவார். உங்களுக்கு ஒரு வாசலை கொடுப்பார், வழியை கொடுப்பார். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், பொருளாதார காரியமாக இருக்கலாம், எந்த படிப்பு காரியமாக பொருளாக கைபிராசம் வேலையாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு தேவன் அர்ப்பணிப்பார். நம்ம அந்த கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் மாத்திரம் போதும். உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அவருக்கு பிரியமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருப்போமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதை செய்வார். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. இந்த உலக ரீதியாக இந்த வாய்ப்பே இல்லை, ஒரு அவாந்தரமாக வனாந்தரமாக இருந்தாலும் அதில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வார். எந்த காரியம் செய்வார்? இன்றைக்கி அர்ப்பணிப்போம். இந்த பூமியில் தேவன் ஒரு சாட்சியில் வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பு தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.